கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஒரு நபர் ஆணையம் அதன் அறிக்கைகளை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுத்துப்பூர்வ தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் ஆணையம் அதன் அறிக்கைகளை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுத்துப்பூர்வ தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து வகையான ஒத்துழைப்பையும் சிபிஐக்கு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர், கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில இன்றைய தினம் இந்த வழக்குல உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் என்.வி. அஞ்சாரியா தலைமையிலான அமர்வு தீர்ப்பு என்பதை வழங்கியிருந்தது. இன்று காலை வழங்கப்பட்ட தீர்ப்புல வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறோம். அதே நேரத்துல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில 3 பேர் அடங்கிய குழு என்பது மேற்பார்வை குழுவாகவும் நாங்கள் அமைக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள். இந்த தீர்ப்பினுடைய அதிகாரப்பூர்வ எழுத்துப்பூர்வ நகல் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த தீர்ப்பு நகல்ல பல்வேறு முக்கியமான அம்சங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நம்ம காலையில பார்த்தது போலவே சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கூடிய, குறிப்பாக காவல்துறை உயர் அதிகாரி அஸ்ரா கார்க் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய எஸ்ஐடி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு விசாரணை குழு, அதே போல முன்னாள் நீதியரசர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு நபர் ஆணையம் உள்ளிட்டவைகள்லாம் இதுவரை இந்த விவகாரத்துல டிஜிட்டலாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது காட்சிகளாகவோ இல்லை எழுத்து மூலமாகவோ இப்படி என்னென்ன வகையிலெல்லாம் ஆவணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள், அதே போல ஆதாரங்களை திரட்டி இருக்கிறார்களோ அது அனைத்தையுமே சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய எழுத்துப்பூர்வ அந்த விரிவான உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐடி, அதாவது காவல்துறை உயரதிகாரி அஸ்ரா கார்க் தலைமையிலும் அதே போல முன்னாள் நீதியரசர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த ஒரு நபர் ஆணையமும் சரி, சிபிஐ இந்த வழக்கை டேக் ஓவர் செய்யக்கூடிய நாடுகள், அதாவது இந்த வழக்கு விசாரணையை கையில் எடுக்கக்கூடிய நாளன்று இந்த இரண்டுமே காலாவதியாகிவிடும். இது ரத்து செய்யப்படுகிறது அந்த இருவருடைய விசாரணையும். இனி இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது 2. மூன்றாவது, சிபிஐ விசாரிக்கக்கூடிய இந்த விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பையும் வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. 4வது, சிபிஐ ஒரு பக்கம் இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொள்ளும் போது ஏற்கனவே அஜய் ரஸ்தோகி, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு மேற்பார்வை குழுவையும் அமைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த மேற்பார்வை குழுவானது இந்த வழக்கு விசாரணைகள்ல அவர்கள் தொடர்ந்து அவர்களும் தனிப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்ளலாம். ஒருவேளை இந்த வழக்குல ஏதேனும் அவர்களுக்கு தீர்வுகள் தேவைப்படுகிறது, விளக்கங்கள் தேவைப்படுகிறது எனக்கூடிய பட்சத்துல இந்த குறிப்பிட்ட உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு என்பது மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு நாங்கள் முழு சுதந்திரம் வழங்குகிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் வழக்கினுடைய விசாரணைகள்ல தலையீடு செய்வதற்கும், இவை மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணை நடத்தக்கூடியதன் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்கும் பரிசோதிப்பதற்கும் இந்த குழுவுக்கு நாங்கள் கூடுதல் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் வழங்குகிறோம் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய எழுத்துப்பூர்வ தீர்ப்புல மிக விரிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று பிற்பகல்ல கூட உச்சநீதிமன்ற வளாகத்துல திமுக தரப்பு வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன் பேசும்போது கூட தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஆணையம் குறித்து எந்த ஒரு வார்த்தையுமே உச்சநீதிமன்றம் குறிப்பிடவில்லை. மாறாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடத்தலாம் என்றே அவர்கள் உத்தரவின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்றெல்லாம் உச்சநீதிமன்ற வளாகத்தில் நின்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் பலமுறை சுட்டிக்காட்டினார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.